உலகத்தில் எத்தனை தான் பேய் பிசாசுன்னு இருந்தாலும் அர்பன் லெஜெண்ட்ஸில் எதுவும் இந்த தான் இருக்குது. ஸோ இன்னைக்கான வீடியோ இல்லாமல் 3 அர்பன் லெஜெண்ட் பற்றி தான் பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட். ரஷ்யாவில் இருக்கிற என்கல் ஸ்லைசிங் கார் தீஃப் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஒரு அர்பன் லெஜெண்ட் பற்றி ரஷ்யாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மிட் நைட்டில் கார் ஓட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழேருந்து சவுண்ட் வரும் வித்தியாசமா, சரி அப்படின்னு விட்டுட்டா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் அதை இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கீழேருந்து உங்கள் கணுங்கால், அதாவது கரெக்டாக கால் வெட்டிடுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இந்த அர்பன் லெஜெண்ட் உண்மையாகவே இருக்கா இல்லையாண்டா எனக்கு தெரியாது. பட் இது ஒரு உண்மை சம்பவத்தையே மக்கள் ரூமராக பேசினதா சொல்லப்படுது. 2000 or 2002 அப்போதான் இது நடந்ததாக சொல்கிறாங்க. அமெரிக்காவில் 2 ஸ்கூல் படிக்கிற டீனேஜ் பொண்ணுங்க, ஓகேவா, அவங்க ஃபாரஸ்ட்டில் ஹாலிடேஸ்க்கு போகும்போது ப்ரூட்டலாக ஒரு அனிமல் அடித்து சாவடிக்கிற மாதிரி செத்துருக்காங்க. அப்போதுலேருந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எதுவுமே சரியில்லை. அப்போ தான் நிறைய பேர் இந்த ஸ்ப்ளெண்டர் மேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே தான் இந்த ரூமர் பரவவே ஆரம்பிச்சிருக்கு. சரி, சும்மாவே அதை என்ன ஸ்ப்ளெண்டர் மேன் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபாரஸ்ட் ஹாண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த பொண்ணுங்க நம்பாங்க போனதால தான் அப்படி ரூமர்ஸ் போயிருக்கு. முன்னாடி சொன்ன 2 அர்பன் லெஜெண்ட் கூட சில பேருக்கு தெரியாமல் இருந்துக்கலாம். பட் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ஊர்லேயே பிளடி மேரி சேலஞ்ச் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத சில பேருக்கு சொல்லிடுறேன். இந்த பிளடி மேரி அப்படின்றது midnight 3 PM, அதாவது டே 13 டே ஃப்ரைடே வந்துட்டு நைட் 3 AM பிளடி மேரின்னு 3 தடவை கண்ணாடி முன்னாடி கேண்டல்ஸ் வச்சுக்கின்னு சொன்னால் அந்த பேய் வரும் கொல்லும் அப்படின்றது தான் இந்த சேலஞ்சோட ரூல்ஸ். இப்போ என்ன, இதை பற்றி ஒரு ரூமர் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை பற்றி ரெக்கார்டடாகவே ஒரு இன்சிடென்ட்டுக்கு சொன்னால் நம்புவீங்களா? வெல், இருக்குது. 2007 அமெரிக்காவில் ஜெனிஃபரும் அவனோட 2 ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் நார்மலாக பண்ணாமல் ஒரு வித்தியாசமாக பண்ணலான்னு யோசிச்சிருக்காங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கிளாக உட்காந்துட்டு ஒரு 6 மெழுகுவர்த்திகள், கேண்டல்ஸ் சர்க்கிளாக வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு காயினை வச்சுட்டு அதை சேலஞ்சை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு 1/2 hour கழிச்சு அவங்களுக்கு ஒன்றுமே தெரிலன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா ஒரு க்ரீப்பியான சவுண்ட் அதுதான் சொல்லிக்கிறாங்க. அப்போ திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆனு தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 பொண்ணுங்களும் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அதுலேருந்து ஜெனிஃபர் மட்டும் மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க. காலையில் எழுந்து கேட்கும்போது தெரியல, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிறாங்க. பட் அந்த 2 ஃப்ரெண்டுங்களோட எந்த இதுவும் கிடைக்கல, அவங்க அப்படியே தொலைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது உலகம் முழுக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நான் ஹோப்ஃபுல்லாக நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே அர்பன் லெஜெண்ட்ஸில் 3 உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.